ஹலோ காய்ஸ், வெல்கம் டு ப்ரோ தமிழ் அண்ட் ஹாப்பி கிறிஸ்மஸ் கைஸ். அப்புறம் இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கேட்டிங்களே அதுதான் கைஸ், அந்த கிரிமினல் டைக்கூன் தான் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் இன்றைக்கி நம்மளோட ஃப்ரெண்டும் இருக்கார், அந்த ஃபோனெக்ஸ் தான் கைஸ், வேறு யாரும் இல்லை, ஃபோனெக்ஸ் தான். அப்புறமா ஏதாச்சும் பட்டாசு வெடிக்கிற நாய்ஸ் ஏதாச்சும் கேட்டுச்சுன்னா மன்னிச்சுக்கோங்க. ஏன்னா இந்த வீடியோவே நான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற டைமில் தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எடிட் பண்ணி போட்டிருப்பேன். ஏன்னா கிறிஸ்மஸ்க்கு கண்டிப்பாக வீடியோ போட்டாகணும்ல கைஸ். சரி, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா? ஓகே, கிராஃபிக்ஸ் செட்டிங்ஸ் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிப்போம் கைஸ். ஏன்னா பிளாக்ஸ் ரூட்டெல்லாம் விளையாடும் போது கரெக்டாக இருந்துச்சு. எவ்வளோ தான் கிராஃபிக்ஸ் வச்சாலும் எனக்கு லேக் ஆகாது. ஏன்னா இதில் லேக் ஆகுது கைஸ், என்ன பண்ணுறதுன்னு தெரில. அதான் கிராஃபிக்ஸ் செட்டிங்ஸ் செட் பண்ணிகிட்ருக்கேன். வாங்க அவர் எங்கன்னு பார்ப்போம். எங்கே அவர் எங்கே 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 கைஸ். அப்புறம் இன்னொரு விஷயம், நான் இன்ட்ரோலேயே ஸ்டார்டிங்கில் வீடியோ அப்படியே போயிட்டே இருந்திருக்கோம். ஏன்னா எடிட் பண்ண டைம் இல்லை கைஸ். அப்லோட் பண்ணோன்றதுக்காக கொஞ்சம் சீக்கிரமாக எடிட் பண்ணி போட்டது தான். ஏதாச்சும் மிஸ்டேக்ஸ் இருந்ததுன்னா மன்னிச்சுக்கோங்க, அடுத்த வீடியோவில் நம்ம கிளியர் பண்ணிடலாம். இப்போது இருங்க, எங்கே இருக்காருன்னு கேட்போம். ஃபஸ்ட்டு எங்கே இருக்காருன்னு தெரில கைஸ். என்னமோ சொல்லியிருக்காரு, நான் புரியலன்னு சொல்லியிருக்கேன். என்ன சொல்லியிருக்காருன்னு உங்களுக்கே தெரியலையா ப்ரோன்னா? ஆமாம் கைஸ், எனக்கு தெரியல. ஏன்னா நான் வாய்ஸ் ஓவர் தான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். நான் கேம் பிளேயில் அப்படியே ரெக்கார்ட் பண்ணும்போது வாய்ஸ் ஓவர் கொடுக்கல. வெளியே வர சொல்கிறாரு கைஸ். வெளியே வர சொல்கிறாரு. ஆக்சுவலி இங்கே என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அவர் எங்கேன்னு தெரியல, நான் தேடிட்டு இருந்தேன். எங்கேன்னு தெரியலன்னு தேடிருந்தேன்னா கேமில் எங்கேன்னு நான் தேடிட்டு இருந்தேன். அவர் வெளியே வான்னு சொன்னதில் நான் ரோப்ளாக்ஸை விட்டு வெளியே வரணுமான்னு நினச்சேன் கைஸ், வேறு ஒன்றும் இல்லை. எங்கே இருக்காருன்னு தெரில. மெசேஜ் அனுப்பிட்டு தான் இருக்கேன். ஆக்சுவலி அதுதான் நினைக்கிறேன் கைஸ். ஆமாம், அதுதான் நினைக்கிறேன். ஆமாம் கைஸ், அதுதான் நினைக்கிறேன். அதுதான் அவரோட பேஸுன்னு நினைக்கிறேன். திரும்ப என்ன மெசேஜ் அனுப்புகிறேன். அப்பப்போ மெசேஜ் எடுத்து பார்த்துக்கிட்டே இருப்பேன் கைஸ், கண்டுக்காதீங்க. போ 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 கைஸ். ஐயோ போயேண்டா கைஸ், என் பேஸை விட்டு நான் நகரவே மாட்டேங்கிறேன் கைஸ். எந்த பக்க அவரை பார்க்கணுமா கைஸ்? இங்கே இங்கே பார்க்க சொல்கிறாரு கைஸ். எங்கே பார்க்கணுன்னு சொல்கிறான்னு தெரியலையே. என்ன சொல்கிறாருன்னு தெரியலையே கைஸ். என்ன தான் வான்னு சொல்கிறாருன்னு நினைக்கிறேன் கைஸ். எங்கே இருக்க ப்ரோ? எங்கே தான் இருக்க? எங்கே தான் இருக்கேன் ப்ரோ? எங்கே இருக்காருன்னு தெரில கைஸ். ஆக்சுவலி கைஸ், இது கொஞ்சம் லாங் வீடியோ தான், அதனால் அப்படி இப்படி தான் இருக்கும். ஏன்னா இது ரொம்ப பெருசு, 1/2 hour வீடியோ. நாங்களே 1/2 hour இது பண்ணிட்டோம் வேறு. இப்போ அதை எடிட் பண்ணி கட் பண்ணுறதுக்கும் டைம் இல்லை கைஸ். அதனால் நான் அப்படியே அப்லோட் பண்ணலான் இருக்கோம். இங்கே கைஸ், அங்கே இருக்கா பாருங்கள், ஃபோனெக்ஸ் தான். இது வேறு அக்கௌண்ட்டுன்னு நான் சொல்லியிருந்தேன்னா மன்னிச்சிருங்க. ஏன்னா நான் மறந்துட்டேன். அதான் சொன்னேன்ல கைஸ், வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருந்தேன்னு. அதான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருந்தேன்ற பாருங்க, கொடுத்துட்ருக்கேன்னு. ஐயோ சவான்னு அமைச்சிருக்காரு கைஸ். சாரி ப்ரோ. காரில் ஏற சொல்கிறேன். ஆக்சுவலி இப்போ இங்கே ஒரு சம்பவம் நடக்கும். ஆக்சுவலி காரில் என்னால் ஏற முடியாது. ஏன் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் நல்லா நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அவரும் நானும் இப்போ நாங்கள் கொள்ளை அடிக்கணும். இந்த கேமோட கான்செப்டே அதான், கொள்ளை அடித்து நம்ம பேஸை அப்கிரேட் பண்ணணும். ஆக்சுவலி பேஸுனா எப்படி தெரியுமா கைஸ்? பேஸுனா அங்கே ஆக்சுவலி பிரிண்ட் எடுப்பாங்க. என்ன பிரிண்ட் எடுப்பாங்க? காசு பிரிண்ட் எடுப்பாங்க கைஸ். அந்த பேஸ்லேருந்தும் பிரிண்ட் எடுத்து நம்ம பேஸ் அப்கிரேட் பண்ணலாம். ஆனால் கேமோட கான்செப்ட் அது கிடையாது கைஸ். கேமோட கான்செப்ட் பார்த்தீங்கன்னா, திருடிட்டு நம்மளோட பேஸை அப்கிரேட் பண்ணணும். ஓகேவா கைஸ்? அதுக்கப்புறமா ஆக்சுவலி இப்போ வந்திருக்காது. அதான் எது வந்திருக்காதுன்னா காருக்குள்ளே ஏற முடிஞ்சிருக்காது. ஏன்னா அவர் எனக்கு இதுவே கொடுக்கல கைஸ். அது மட்டும் இல்லாமல் நான் அங்கே போகணுன்னு காமிச்சிட்டு இருந்தது. நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கோம். நான் அப்படியே போய் ஏற போயிருந்தேன். அதை நான் கேன்சலும் பண்ணிட்டு போய் பார்த்தேன். ஆனால் அதுக்கு சரியாக வரல. கூப்பிட்றா கைஸ். வாய்ஸ் ஓவர் கொடுத்தே டயர்டாயிடும் போல கைஸ்.
கூப்பிட்றாரு கைஸ். வி காட் அ ராப். ஓ வந்து நம்ம திருட போனோன்னு சொல்கிறாரு கைஸ். ஆமாம் நம்மளை திருட போனோன்னு சொல்கிறாரு. ஏறமுல்ல ப்ரோ. ஆக்சுவலி இவரையும் நானும் வந்து டீம்மேட்டு இன்விடேஷன் கொடுக்கலாம் கைஸ். அது நான் இந்த கேம் பிளேயில் கொடுக்கல, இந்த பார்ட் 1ல் நான் கொடுக்கல. ஆனால் வந்து அவருக்கு எனக்கு கொடுத்தாரு கைஸ். நான் அதை அக்செப்ட் பண்ணியிருப்பேன். அது உங்களுக்கு போக போக தெரியும் பாருங்கள். என்னது உட்காரு. என்ன ப்ரோ வர உங்கள் வேர்டெல்லாம் ரொம்ப பேடாக இருக்குது. கைஸ் அது ஒன்றும் கெட்ட வார்த்தை இல்லை, அது கரெக்டாக வந்து அது தப்பாக அடிச்சிட்டேன் நான். அது என்ன அடித்தேன்னு எனக்கே தெரில. வரலை ப்ரோ. வரலன்றது தான் ப்ரோ. அது தெரியாமல் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆகி நான் வரலன்னு அடித்து அது நடுவில் 4ன்னு வேறு அடித்து வச்சுருக்கேன் கைஸ். சரி இப்போ வந்து ஏறுவோம் காருக்குள்ளே. ஏற முடியல கைஸ். அதான் அவர் அங்கே டீம்மேட் ரெக்வஸ்ட் கொடுக்கணும்னு அவருக்கும் தெரியாது போல் கைஸ். அதுக்கப்புறம் தான் அவருக்கு தெரிஞ்சிருக்கு போல். இதுவே ஒரு ஆர்கியூமெண்ட் போகும் கொஞ்ச நேரம். கடவுளே என்ன கைஸ் இது. ப்ரோ அவர் என்ன சாரி புரியுது கைஸ். அவர் என்ன ட்ரைவ் வாய் கொளர்னா கொஞ்சம் மன்னிச்சிக்கோங்க கைஸ். அவர் என்ன ட்ரைவ் பண்ண சொல்கிறாருன்னு நினைக்கிறேன் கைஸ். இன்னும் அவர் உள்ளே போயிட்டார். கெட்டின் கொடுக்குறேன். வரல ப்ரோ. என்ன ஆச்சுன்னு தெரில கைஸ். இப்போது வரலையே. புரிஞ்சிச்சு. இப்போது என்னை வந்து அவர் பேஸை வந்து அப்கிரேட் பண்ண சொல்கிறாரு கைஸ். பேஸை இப்போ உங்களுக்கு தெரியும் பாருங்கள். பேஸை வந்து அப்கிரேட் பண்ண சொல்கிறாரு கைஸ். இப்போ உங்களுக்கு பக்காவாக தெரியும் பாருங்கள். எங்கே ஆக்சுவலி கைஸ் இப்போ நான் நைட்டு 25th அதாவது உங்களுக்கு வந்து நீங்கள் பார்க்கும்போது நேற்றா இருக்கலாம் கைஸ். ஆனால் வந்து நான் இப்போ வந்து இன்றைக்கி ஒரு 7 மணிக்கு நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன் கைஸ். இப்போ அங்கே பாருங்கள் கேஷ் கலெக்டர் இருக்குது பாருங்கள் கைஸ். இதில் என்ன பிரச்சனைனா எல்லாத்துக்கும் ரோபாக்ஸ் கேட்குறாங்க கைஸ். அங்கே பாருங்கள் அங்கே ஆட்டோ கலெக்டர்னு ஒன்று இருக்கும். அதை நான் டச் பண்ணியிருப்பேன். அது பார்த்திங்கன்னா வந்து ரோபாக்ஸ் கேட்குது கைஸ். அப்படி கொடுத்துட்டோன்னா வந்து அதுவாகவே கலெக்ட் ஆகிக்கும். நம்ம வந்து அதுக்கிட்ட போய் நின்று அது மேலே நின்று கலெக்ட் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. நான் சொன்னேன்ல கைஸ், அந்த பிரிண்ட்ரு வால்லாம் கட்டணுமா. அங்கே பாருங்கள் நான் சொன்னேன்ல அந்த பிரிண்ட்ரு அங்கே பிரிண்ட் ஆகிட்டுருக்கு. ஒரே நிமிஷம் இருங்க. அங்கே பிரிண்ட் ஆகிட்டுருக்கு. காசை கலெக்ட் பண்ணிப்போம். ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் கட்டுவோங்க. இது என்னன்னு தெரில கைஸ். அப்போதோ நீங்கள் மேலே பாருங்கள் கைஸ். அங்கே ஃபோனெக்ஸுன்னு போட்டு டீம்மேட் அது க்ரூன்னு கேட்குது பாருங்கள். அது அந்த மாதிரி வந்து கொடுத்தா தான் வரும் கைஸ். ஐ திங்க் அவர் நடுவில் யூடியூப்பில் பார்த்துருப்பாருன்னு நினைக்கிறேன். இதோ இருக்குது பாருங்கள். பிரிண்ட் ஆகிட்டு பாருங்கள். இந்த மாதிரி பிரிண்ட் ஆகிட்டே இருக்கும் கைஸ். ஒரு 4 பிரிண்டர் வச்சுக்கலாம் கைஸ். இதுலேயே வந்து சூப்பர் பிரிண்டர்னு ஒன்று இருக்குது. அதுக்கு ரோபாக்ஸ் கேட்குறேன் கைஸ். என்ன பண்ணுறதோ போங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் கைஸ், அவர் உங்கள் டீம்மேட் ஆகிட்டாருன்னா இந்த ரெட் லேசர் இருக்கும்போது அவர் உள்ளே வரலாம் கைஸ். நான் சொல்ல மறந்துட்டேன். அவர் உங்கள் டீம்மேட்டாக இப்போ நான் அவரை டீம்மேட்டாக ஆக்கிட்டதுனால அவர் அந்த ரெட் லேசரில் வந்து வருவார் கைஸ். நான் இந்த கொஷினை அவர்கிட்ட லாஸ்ட்டாக கேட்டிருப்பேன். இருங்க கட்டி முடிப்போம். எங்கே கட்டுறது? வேறு என்ன கட்டணும்? வேறு என்ன கட்டணும்? எல்லாத்தையும் கட்டி முடிச்சிட்டேனே கைஸ். வேறு என்ன கட்டணும் கைஸ்? அங்கே ஃப்ளோர் கட்டணும்னு இருக்குது. நான் அதெல்லாம் கவனிக்கவே இல்லை. காசு கலெக்ட் பண்ணிகிட்ருக்கேன் கைஸ். இப்போதைக்கு 210 ரூபா இருக்குது நம்மக்கிட்ட. இதில் பாருங்க கைஸ், இதில் ரோடெல்லாம் இருக்கும். ரோடு அப்புறம் இங்கே தான் கைஸ். ஆனால் நம்மளோட இதில் தான் கைஸ் நம்ம கன்னெல்லாம் வாங்கணும். கன்று வந்து அந்த டேக்குன்னு ஒன்று இருக்கும் கைஸ். அதை வந்து இது பண்ணால் வந்து அங்கே கன்னெல்லாம் வாங்கலாம். அது நான் உங்களுக்கு போக போக உங்களுக்கு தெரியும் பாருங்கள். கேம் பிளேலேயே தெரியும் பாருங்கள் கைஸ். அதுக்கப்புறம் இது ஆக்சுவலி ஒரு 33 நிமிஷம் வீடியோ. இது கட்டாக வந்து ஒரு 50% வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வந்து 30 நிமிஷங்கிறது ரொம்ப அதிகம்தான், எனக்கு அது தெரியும். இது கட்டாக கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. நான் வேணால் ட்ராவலிங்லாம் கட் பண்ணிடுவேன்னு நினைக்கிறேன் கைஸ். நினைக்கிறேன். இருங்க பார்ப்போம். அங்கே போட்டிருக்கு பாருங்க கைஸ். போட்டிருக்கு பாருங்கள் சூப்பர் கேஷ் பிரிண்டர்னு. அது வந்து அங்கே $100 போட்டு R போட்டிருக்கு பாருங்கள். $6 போட்டிருக்கு பாருங்கள். அது ரோபக்ஸ் தான் அவங்க $6 போட்டு வச்சுருக்காங்க. ஐயோ ஆனால் ரொம்ப வந்து இந்த 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 பிரிண்டர் மிஷின் வந்து ரொம்ப வந்து ஸ்லோவாக தான் கைஸ் பிரிண்ட் பண்ணணும். எங்கே
பில்டு பண்ணிட்டேன், ஆனால் அவர் இன்னும் காணோம். இப்போ நான் டிசேபிள் பண்ணிட்டேன் ப்ரோ. ப்ரோங்கிற பாருங்க. இப்போ நான் டிசேபிள் பண்ணிட்டேன் கைஸ். ஆனால் வந்து இப்போ வந்து நான் எனேபிள் சாரி கைஸ், நான் வந்து அதை வாய்க்கொளருது கைஸ், சாரி கைஸ். ஆக்சுவலி அதை வந்து நான் வந்து எனேபிள் பண்ணேன், அதுக்கப்புறம் டிசேபிள் பண்ணிட்டேன். நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ நான் டிசேபிள் இருந்ததுனால அவர் வந்திருப்பார், அதில் கடைசியில் தெரியும் கைஸ். கன்னு பை பண்ணு, நானும் பை பண்ணுறேன். ஓ கைஸ், கன்னு பை பண்ண சொல்கிறார் கைஸ். ஓகே ஓகே ஓகே. இப்போ நாங்கள் ராப் பண்ண போகிறோம் கைஸ். நாங்கள் போய் திருட போகிறோம். சூப்பர் மார்க்கெட்டில் போய் நாங்கள் இப்போ திருட போகிறோம். ஆமாம், சூப்பர் மார்க்கெட்டில் தான் திருட்டே எங்களுக்கு கைஸ். அப்புறம் இதில் வந்து பேங்க்கெல்லாம் இருக்குது கைஸ். இதில் வந்து பேங்க்கெல்லாம் இருக்குது. போக போக தெரியும் பாருங்கள் உங்களுக்கு. அங்கே போட்டிருக்கோம் பாருங்கள், ஏதோ காசு வேறு கலெக்ட் பண்ணிகிட்ருக்குன்னா அங்கே போட்டிருக்கோம் கைஸ். கரெக்டாக வெளியே இது ஐயோ வாய் குளருது கைஸ். இது அது என்னது கைஸ், அந்த பேஸை விட்டு வெளியே வரும்போது வந்து தெரியும் பாருங்கள் கைஸ். எங்கே தெரியலையே, எங்கன்னு தெரில கைஸ். இதை பாருங்க கைஸ், இந்த கார் அவர் மட்டும் ஸ்பான் பண்ணிவிட்டு என்ன ஏறுன்ட்டு எனக்கு எப்படி ஸ்பான் பண்ணுறதுனே கற்றுக் கொடுக்கல கைஸ். அதுக்கப்புறம் கேட்ட உடனே தான் சொன்னார், பாருங்கள் தெரியும். இப்போ பார்த்தீங்களா கைஸ், நான் அந்த இன்வைட்டை அக்செப்ட் பண்ணிவிட்டேன். நீங்கள் கேம் ப்ளே பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நான் அந்த இன்வைட்டை வந்து அக்செப்ட் பண்ணனால இப்போ என்னால் காரில் ஏற முடியுது கைஸ். அந்த இன்வைட்டை அக்செப்ட் பண்ணனால என்னால் காரில் ஏற முடியுது. இருங்க போவோம். இப்போ பார்த்தீங்களா கைஸ், நம்ம இதில் வந்து 2440 ரூபா இருக்குது நம்மக்கிட்ட காசு. இப்போ நம்ம சூப்பர் மார்க்கெட் தான் போகிறோம். ஆக்சுவலி கைஸ், இது ஒரு பக்கு கைஸ். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் என்னால் ஜூம் அவுட் பண்ணால் ரொம்ப ஜூம் அவுட் ஆகுது, டக்குன்னு ஜூம் இன் ஆகிடுது. பாருங்க கைஸ், டக்குன்னு ஜூம் இன் ஆகிடுது பாருங்கள். ஜூம் அவுட் ஆகி டக்குன்னு ஜூம் இன் ஆகிடுது. நான் சொன்னேன்ல கைஸ், வெளியே வந்தவொடனே காமிக்கிறாங்க பாருங்கள். அது வந்து ஹார்பர், அது டேஞ்சரஸ் ஏரியா. அதில் நாங்கள் பார்ட் 2ல் போயிருப்போம். ஹார்பருக்கெலாம் நம்ம போவோம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு சூப்பர் மார்க்கெட் வந்திருக்கோம் கைஸ். இங்கே எங்கே போகிறோன்னு கேட்குறேன் கைஸ். நான் எங்கே போகிறோம் ப்ரோ, எங்கே போகிறோம் என்ன ப்ரோ, என்ன கைஸ் ஒரு மெசேஜுக்கு எடுத்துக்கிட்டே ஓடுறாரு அப்படியே. சரி கைஸ், இப்போ நம்ம ஜூம் இன் பண்ணுவோம். வாய் கொள்ளாச்சுன்னா தயவு செய்து மன்னிச்சிக்கோங்க. ஏன்னா நான் அவசரமாக வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன், ஏன்னா கட்டும் பண்ண முடியாது. ஓகே, எங்கே போனார் கைஸ்? பின்னாடி தான் இருக்காரா? சாரி கைஸ். இப்போ நம்ம திருட போகிறோம் கைஸ். இப்போ நம்ம திருட போகிறோம் மாதிரி கன் எடுத்துனிட்டி. காசு குறா என்ன காசே கொடுக்க மாட்டேறான். ஓப்பன் பண்ணோம் போல் கைஸ். கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணோம் போல். ஓப்பன் ஆயிடுச்சு கைஸ். டேக் எடுத்துக்கிட்டே இருக்கணும். எடி எல்லா காசையும் எடுத்தாச்சு கைஸ். ஆக்சுவலி இப்போ நீங்கள் காசு எடுத்தோடனே அந்த கீழே இருக்கிற மணி வந்து அந்த மணி ஃபுல்லாக எடுத்துட்டோன்னு காமிக்குதில்ல கைஸ். அந்த மணி வந்து உங்களுக்கு மேலே வரலையே அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்ககிட்டேருந்து தப்பிச்சு போகணும் கைஸ். ஒரு குறிப்பிட்ட மீட்டருக்கு தப்பிச்சு போகணும் கைஸ். மேலே போட்டிருப்பாருங்க எஸ்கேப்பு, ஒரு சில மீட்டர் போட்டிருப்பாருங்க. 330 ஃபீட்டுன்னு போட்டிருக்குன்னு நினைக்கிறேன் கைஸ். 350 40 அது போயிட்டே இருக்குது பாருங்கள் ஃபீட்டு. அதை தாண்டி போயிட்டோன்னா நம்மளுக்கு மணி வந்து நம்ம இதில் ஆட் ஆகிடும். மேலே ஆட் ஆகுது பாருங்கள், மேலே இப்போ ஆட் ஆகுது பாருங்கள். அவ்வளோதான் கைஸ், இப்படியே போயிட்டே இருப்போம் காய்ஸ். போச்சு கைஸ். ஐயோ கடவுளே காய்ஸ், பெரிய தப்பாக ஒன்று நடந்துருச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து இவ்வளோ நேரம் நம்ம பேசிக்கிட்டு இருந்திருப்போம். இது என்ன இடம்னு தெரியல. இவ்வளோ நேரம் நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம். திடீர்னு வந்து வெளியே போயிட்டதுனால ஃபஸ்ட்டு பேசுனதெல்லாம் போயிடுச்சு கைஸ். கரெக்டாக நம்ம கட்டானதுலேருந்து பேசுனது எல்லாமே போயிடுச்சு கைஸ். இப்போ நான் ஃபஸ்ட்லேருந்து பேசிக்கிட்டு இருக்கேன். வாங்க இப்போ ஸ்பீடாக பேசுவோம். போ சீக்கிரம் போ ப்ரோ, எனக்கு வேறு டைம் இல்லை. போ கைஸ். ஐ திங்க் இப்போ எல்லாத்தையும் நான் கட் பண்ணிடுவேன்னு நினைக்கிறேன். மோஸ்ட்டாக எல்லாத்தையுமே நான் கட் பண்ணிடுவேன். என்ன ப்ரோ இன்னும் சொல்லி முடிக்கல, அதுக்குள்ளே கட் பண்ணுறீங்களேன்னு கேட்டால் வேறு வழி தெரியல கைஸ். பார்ட் 2ல் கொஞ்சம் நல்லா ட்ரை பண்ணுறேன். இப்போ மட்டும் இதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பார்ட் 2ல் எல்லாம் பக்காவாக பண்ணிடலாம். ஏடிஎம்மில் போய் கொள்ளையடிப்போம். இப்போ நம்ம ஏடிஎம்மில் போய் கொள்ளையடிப்போம். எடுத்தாச்சு, காசெல்லாம் எடுத்தாச்சு கைஸ். காசெல்லாம் எடுத்தாச்சு. நம்ம
எடி 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 காசு எல்லாத்தையும் எடு, காசு எல்லாத்தையும் எடு. ஆக்சுவலி இங்கே ஒன்று நடந்திருக்கும், எல்லாத்தையும் திரும்ப திரும்ப பேசிகிட்டு இருக்கேன் கைஸ். இங்கே ஒன்று நடந்திருக்கும். ஃபஸ்ட்டு இப்போ நம்ம சூப்பர் மார்க்கெட்டில் போய் திருடிடுவோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்களே பாருங்கள். பண்ணுறதெல்லாம் என்ன பண்ணுவான்னு மட்டும் பாருங்கள். எல்லாத்தையும் எடுத்துப்போம் இப்போ. எடி 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 எடு சீக்கிரம். இன்னும் கேம் வேறு கைஸ். எது எல்லாமே ஸ்லோவாக நடக்குது கைஸ். சீக்கிரம் 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 எல்லாத்தையும் எடு, எல்லாத்தையும் எடு, எல்லாத்தையும் எடு. ஓ இங்கே ஒன்று இருக்குது கைஸ், ஓப்பன் பண்ணிப்போம். சீக்கிரம் ஓப்பன் ஆகிடு, ஓப்பன் ஆகிடு, ஓப்பன் ஆகிடுச்சு கைஸ். எடி 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 அவ்வளோதான் கைஸ், எல்லாத்தையும் எடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம சூப்பர் மார்க்கெட்டில் திருடியாச்சு. அவ்வளோதான், கட் ஆகிடுச்சா? இப்போ நம்ம சூப்பர் மார்க்கெட்டில் திருடியாச்சு. வாங்க போவோம். இப்போ ஒரு சம்பவம் பண்ணியிருப்பாரு பாருங்க கைஸ். பண்ணிவிட்டு என்ன சொல்கிறாரு பாருங்க. விட்டு போகாத ப்ரோ, விட்டு போகாத ப்ரோ, விட்டு போயிட்டாரு கைஸ். விட்டு போகாத, விட்டு போகாத, விட்டு போகாத, விட்டு போகாத சுடுறாங்க பாருங்க. அவ்வளோதான், சேர்த்துட்டேன் கைஸ். நீயா ப்ரோ என்னை கொலை பண்ண பார்த்த? அதே இப்போ நான் சேட்டில் போடுவேன் கைஸ். அப்போ பாருங்கள் என்ன சொல்லுவார் பாருங்க. அவர் என்ன சொல்லுவார் பாருங்க. இப்போ பாருங்கள், பார்த்துக்கிட்டே இருங்க. என்ன சொல்லுவார் மட்டும் பாருங்கள். சாரியா, அங்கே பாருங்கள், சாரியா. பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு திருவிழாவில் காணாமல் போகிற புள்ள மாதிரி ரியாக்ட் பண்ணுறாரு கைஸ். என்ன பண்ணுறது நான் இவரை. வாங்க இப்போ வந்து பேஸை பில்டு பண்ணுவோம். செத்துட்டோன்னா இப்போ வந்து நம்ம பேஸில் தான் வந்து ஸ்பான் ஆகும். ஓகே கைஸ், போகும் பேஸை திரும்பவும் கட்டுவோம். கட்டு எல்லாத்தையும் கட்டு. லேசர் டோர் பாருங்க கைஸ். கைஸ் எல்லா இடத்துலையும் ஒரு டோர் வச்சுருக்காங்க கைஸ். இந்த பேஸில் ஒரே ஒரு டோர் இருக்கவே இருக்காது போல் கைஸ். கட்டு. ஓகே கைஸ், இப்போ வந்து நான் கொஞ்சம் பேஸை நல்லா பில்டு பண்ணி வச்சுருக்கேன். இது வேறு அதோ வந்துட்டார் பாருங்க கைஸ். ஆக்சுவலி இவர் ரொம்ப நேரமாக காணோம், இப்போ தான் வந்தார் கைஸ். இப்போ என்ன கன்று பைப்பர் சொல்கிறேன் கைஸ். நம்மளை விட்டு அவர் கன்று வாங்கிட்டார் கைஸ். நம்மளை விட்டு வேறு ஏதோ கன்று வாங்கிட்டார் அவர். இப்போ வந்து நம்ம கார் வாங்குவோம் கைஸ். இல்லை, காரு ஸ்பான் பண்ணிப்போம் கைஸ். ஆமாம், கார் வந்து ஸ்பான் பண்ணிப்போம். ஆக்சுவலி இப்போ ஸ்பான் பண்ண வேண்டாம். ஃபஸ்ட்டு என்னென்ன கார் இருக்குதுன்னு பார்ப்போம். நிறைய கார் இருக்குது கைஸ், நிறைய கார் இருக்குது. இது என்னது? கேஸஸா கைஸ்? என்ன கேஸுன்னு தெரில. பக்கத்தில் கார் பிக்சர் வேறு போட்டிருக்கு. என்னது இது? நிறைய கார் இருக்குது போல் கைஸ். அந்த கார் எவ்வளோன்னு நம்ம பார்ப்போம். அந்த கார் அப்புறமா எவ்வளோன்னு நம்ம பார்ப்போம். ஓ ஆக்சுவலி கைஸ், இங்கே என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கராஜில் தான் வந்து கன்று இருக்குதுன்னு நினச்சேன் நான். ஆனால் வந்து அப்புறம் தான் தெரிஞ்சது அவர் கராஜில் கன்று இருக்குதுன்னு சொல்ல கார் இருக்குதுன்னு சொன்னாருன்னு. அது தப்பாக புரிஞ்சுக்கிட்டு நான் வேறு போய் கன்று இருக்கான்னு தேடினேன் கைஸ். வேறு ஒன்றும் இல்லை. இப்போ வாங்க வந்து நம்ம கன்று எப்படி எடுக்குதுன்னு பார்ப்போம். இங்கே டேக்குன்னு ஒன்று இருக்கும் பாருங்கள். சாரி ஃபஸ்ட்டு வந்து வெப்பன் ஸ்டாண்டுன்னு ஒன்று இருக்கும். அதுக்கப்புறமா வந்து டேக்குன்னு இருக்கும் பாருங்க. அங்கே அந்த எல்லோயிஷ் பக்கத்தில் ரெட்டாக இருக்குது பாருங்கள் கைஸ். தூரமாக இருக்குது கொஞ்சம், அதனால் உங்களுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. அதுவும் அங்கே டேக்குன்னு ஒன்று இப்போ போச்சு பாருங்க கைஸ். ஃபஸ்ட்டு அது வந்து எடுக்கணும் நம்ம. அதுக்கப்புறமா இங்கே கன்னெல்லாம் வாங்கிக்கலாம். ஓகே போங்க கைஸ், போம். போய் இப்போது டேக்கை பை பண்ணுன்னு சொல்கிறாரா நோன்னு சொல்கிறாரான்னு எனக்கு தெரியல கைஸ். இதில் ஆக்சுவலி நான் கொஞ்சம் ரொம்பவே கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். இது கொடுக்கணும் போல கைஸ். இப்போ வந்து என்கிட்ட காசு இல்லை, அதனால் வந்து இப்போ நாங்கள் ராப் பண்ண போகிறோம் கைஸ். ஆமாம், அதனால் இப்போ நாங்கள் வந்து திருட போகிறோம். சாரி கைஸ், இந்த வீடியோ ஃபுல்லாக சாரி சொல்லிருக்கேன்னே தவிர ப்ளே பண்ணல. ஆக்சுவலி கைஸ், இப்போ நாங்கள் திருட போகல. நான் திருட போகிறேன்னு நான் சொல்லியிருப்பேன்னா நான் திருட போகல. அதுக்கு பதிலாக வந்து எல்லா காசையும் வந்து பிரிண்டிங் மிஷினை வச்சு அடித்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து டேக்கு இப்போ வாங்க போகிறேன் கைஸ். டேக்கை வாங்கிட்டேன்னு நினைக்கிறேன். ஆமாம், டேக்கை வாங்கிட்டேன் கைஸ். வாங்க போகிறேன் இப்போ வந்து சொல்லிகிட்டு இருக்கேன். டேக்கை வாங்கிட்டேன் கைஸ். இப்போ பாருங்கள், அங்கே கன்று இருக்கும். இப்போ ஆக்சுவலி ஒரு சம்பவம் நடந்திருக்கும். ஆக்சுவலி வந்து நான் இந்த கன்னையும் வந்து நான் ஈக்கோ பண்ணாமல், அந்த கன்னையும் நான் ஈக்கோ பண்ணாமல், கன்னே இல்லாமல் நான் என்ன நினச்சிருப்பேன், வெளியில் போய் கன்று கிடச்சிருவோன்னு நினச்சிருப்பேன் கைஸ். அந்த கன்று வந்து பார்த்தா வந்து அங்கே வெளியே இல்லை.
நான் இதை ஏன் இப்போவே சொல்கிறேன்னா கட் பண்ண வாய்ப்பு இருக்குது கைஸ். அதனால தான் வெளியே போய் பார்த்தா, அதாவது இந்த பேஸை விட்டு வெளியே போய் பார்த்தா வந்து கன்னே கையில் இல்லை கைஸ். அப்போது வெளியே போயிட்டா வந்துடும் நினச்சேன். ஆனால் கன் இல்லை கைஸ் கையில். அதனால் வந்து இப்போது திரும்பவும் வந்து கன் இது பண்ணியிருப்பேன். இருங்க, அதெல்லாம் இப்போ சொல்லிகிட்டு இருக்கேன் பாருங்கள் எல்லாத்தையும். பாருங்கள் காட்டும் பாருங்கள் கைஸ். சாரி கைஸ், இப்போ நான் சொன்ன எல்லாத்தையும் கட் பண்ணிட்டேன். ஏன்னா டியூரேஷன் கொஞ்சம் அதிகமாக இருந்தது. அது அதே மாதிரி வந்து அப்லோட் பண்ணணும், சீக்கிரமாக அப்லோட் பண்ணணும். அதனால் வந்து கொஞ்சம் கட் பண்ணிட்டேன். இப்போ வந்து நம்ம பேங்க்கில் திருட போகிறோம். ஒரு கொஞ்ச நேரம் கைஸ் நம்ம பேங்க்கில் திருட போகிறோம். ஓகே கைஸ், இப்போ போகலாம். இப்போ நான் தான் ஆக்சுவலி இந்த வண்டியை ஓட்டிகிட்ருக்கேன். இந்த வண்டி வந்து ஆக்சுவலி எந்து இல்லை கைஸ், இது வந்து அவரோடது தான், ஃபோனெக்ஸோடது தான். இப்போ வாங்க கைஸ் பேங்க்குக்கு போவோம். போ 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 அங்கே ஒரு சிம்பிள் தெரியும் பாருங்கள் கைஸ், பேங்க்கோட சிம்பிள் அங்கே தெரியும் பாருங்கள், நல்லா பாருங்கள். அங்கே பேங்க்கோட சிம்பிள் உங்களுக்கு நல்லா தெரியும். அங்கே பாருங்கள் ஒரு வீடு மாதிரி இருக்குது பாருங்கள் கைஸ். அந்த அங்கே நல்லா பாருங்கள் ஒரு வீடு மாதிரி இருக்கும் பாருங்கள், க்ரீன் கலரில் அங்கே ஒரு வீடு மாதிரி இருக்கும் பாருங்கள். நான் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன் கைஸ், இருங்க. போ 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 அதோ பக்கத்தில் இருக்கு பாருங்கள், அதுதான் கைஸ் பேங்க்கு. நான் அதை விட்டுட்டு முன்னாடி போயிட்டு இருக்கேன் கைஸ். அவர் தான் ஸ்டாப்புன்னு சொல்லுவார், அதுக்கு முன்னாடியே எனக்கு தெரிஞ்சிச்சு கைஸ். ஆனால் அவ்வளோதான் கைஸ், நித்தியாச்சு கைஸ். ஆனால் பேங்க்குக்குள்ளே செம்மையாக இருக்கும் கைஸ். பேங்க்குக்குள்ளே நிறைய ட்ராப்லாம் வேறு போட்டு வச்சுருப்பாங்க கைஸ். ஆக்சுவலி பேங்க்குக்குள்ளே நிறைய ட்ராப்ஸ் போட்டு வச்சுருப்பாங்க கைஸ். ஆக்சுவலி இப்போ வேறு எவனோ ஒருத்தன் திருடிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன் உள்ளே. நம்ம அதுக்குள்ளே சீக்கிரம் போனோம் கைஸ். சீக்கிரம் இறங்குடா. ஏன் இவ்வளோ நேரம் அந்த காருக்குள்ளே உட்காந்துட்ருக்கேன்னு தெரியல கைஸ். சீக்கிரம் 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 சரி இறங்கவே மாட்டேங்கிறேன் கைஸ். சும்மா கைஸ் ஒரே நிமிஷம் கைஸ். கைஸ் என்ன கைஸ், அந்த வண்டி மறைஞ்சு போயிடுச்சு. சரி வாங்க நம்ம தனியாக பேங்க்கை திருட போவோம். இந்த காரை எடுக்க முடியுமான்னு பார்ப்போம். எடு 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 எடுக்க முடியல கைஸ். ஆமாம் கைஸ் புரிய போச்சு. ஏன்னா வந்து நம்ம டீம்மேட்டாக இருந்தால் மட்டும்தான் அவங்களோட வண்டியை வந்து நம்மளால் எடுக்க முடியும், இல்லைனா எடுக்க முடியாது. இப்போ வாங்க நம்ம தனியாகவே பேங்கை போய் கொள்ளையடிப்போம். நான் இப்போது தில்லா போவோம்ல. போ நானும் ட்ரை பண்ணேன் கைஸ். ஆக்சுவலி இப்போ என்ன ஆச்சுன்னா அவருக்கு நெட்வொர்க் ப்ராப்ளம் போல் கைஸ். ஆனால் நம்மளே இப்போ போய் நம்ம மட்டும் போய் பேங்க்கை வந்து திருடுவோம். பார்ட் 2லையும் அவர் வருவார். பார்ட் 2ல் கண்டிப்பாக வருவார் கைஸ். அவர் எங்கே இருக்குது அந்த வழி, எங்கே இருக்குது எங்கே இருக்குது வழியே எங்கேன்னு தெரில கைஸ், வழியே எங்கேன்னு தெரில. எதுக்கு வெளியெல்லாம் போகிறேன்னு தெரில கைஸ். திரும்ப கூப்பிட்டு பார்ப்போம் இருக்காரா இல்லையான்னு. கைஸ் சினிமா ஆயிடுச்சு கைஸ். ஏதோ கண்ணாடி ஓட்ட சத்தம் கேட்டுச்சு கைஸ். அது உங்களுக்கும் கேட்டுச்சா? கமெண்ட்டில் சொல்லுங்க கைஸ், அந்த சத்தம் உங்களுக்கும் கேட்டுச்சான்னு. ஓகேவா? ஓகே கூப்பிட்டு தான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். நெட்வொர்க் ப்ராப்ளம்னு அப்போ எனக்கு தெரியாது கைஸ். இப்போது அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. இப்போ எங்கே போகிறேன்னு எனக்கே தெரில கைஸ். நான் பாட்டுக்கு போகிறேன் எங்கேயோ. பேங்க்குள்ளே போயேன்டா கைஸ். எனக்கு தெரிஞ்சு இப்போ வழியை பார்த்துட்ருப்பேன். கைஸ் அதோ இருக்குது பாருங்கள் வழி. இப்போ தான் பார்த்துட்டு நினைக்கிறேன் கைஸ். ஆமாம் இதோ இருக்குது பாருங்கள் வழி. இப்போ பாருங்கள் பேங்க்குள்ளே பாருங்கள் கைஸ். ஆக்சுவலி பார்ட் 2ல் ஒரு செம ட்விஸ்ட் இருக்குது. ஆக்சுவலி இப்போ வந்து என்ன ஆகும் நீங்களே பாருங்கள். பாருங்கள் கைஸ் எவ்வளோ லேசர் பாருங்கள். இந்த லேசர்லாம் தாண்டி தான் வந்து நம்ம போனோம். இந்த லேசர்லாம் தாண்டி போனால் வந்து அவ்வளோதான் போச்சு, இறந்துட்டேன் கைஸ், செத்துட்டேன். ஓகே கைஸ், இதோடு நம்ம இந்த கேம் பிளே முடிச்சிக்குவோம். அப்புறமா எல்லாருக்கும் ஹாப்பி கிறிஸ்மஸ் கைஸ். இந்த கிறிஸ்மஸை நீங்கள் நல்லா கொண்டாடி இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வேறு என்ன கைஸ், பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.